Lord, as you come and join and also join us and being blessed by it in Jesus' name. So, Lord, we thank you, Lord, at this time, Father, even as you come, Lord, and bring forth your mighty presence, Lord, oh God, where you said, Lord, you inhabit the praises of your people. And Lord, even as the many nations that have joined us at this time, Lord, for the blessings, Lord, that you have bestowed, Lord Jesus, upon them, Lord, through these networks, Lord, through the workers, Lord, that are coming, the handmaidens of the Lord, and also the pastors and the Bible study and all the messages that are lined up, Lord Jesus, in your name, Lord, as they, Lord Jesus, are being blessed and being, Lord Jesus, take upon themselves what you have, Lord, for the many blessings. Not only, Lord, be hearers, but doers of the word and be obedient to your word, Lord, and bring forth much fruit in their lives, I pray, in Jesus' name. Amen, Lord. Even as, Lord, we go into the program, Lord, be bless and be with each and every one of them, Lord. And also, Lord, with Brother Mahendran, Lord, who is also, Lord Jesus, maintaining the program and managing everything, Lord, as a coordinator. And also, Brother Leslie, Lord, is doing all the recording, Lord Jesus, at this time, Father, from morning till evening, Father, and alongside with Sister Rita as well, Lord, working and doing all the coordination that it takes, Lord. Father, we thank you for their time and service and dedication, all that it takes, Lord, by the guidance and the leading and the guidance of the Holy Spirit alone, I pray. And the much of the blessings, Lord, that you would, Lord, bring to the hearers, Lord, to the listeners, as you are, Lord Jesus, lining up all these, Lord. In your name we pray that you would, Lord, be the only one exalted, magnified, glorified, and lifted up, as you would draw all men unto yourself according to your word. And I thank you for it in Jesus' name. Amen and amen. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கருணா அவர்களை அரவழைப்போம். அவர் வந்து முதலாவதாக ஆராதனையை எங்களை ஆராதனைக்குள் அழைத்து சென்று ஜபிப்பார். God bless you, Sister கருணா. வாருங்கள், வந்து ஆராதனையை செலுத்துங்கள். God bless you, sister. God bless. நன்றி அப்பா, நன்றியோடுமை ஆராதிக்க வந்திருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமக்கு நன்றி அப்பா. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் பெற்றவரே அப்பா, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவாதி தேவன் கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிற சுசேஷரின் பாதங்கள் அழகாயிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே இந்த இடத்திலே கர்த்தாவே, உம்முடைய சுசேஷத்தை சொல்ல வருகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி கர்த்தாவே அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிறவன் இல்லமங்களில் இருக்கிற இயேசப்பா, நீர் பெரியவர். இந்த உலகத்திலே எல்லா காரியங்களையும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. அப்பா, சாத்தானுடைய தந்திரங்களுக்குள்ளாக கர்த்தாவே இந்த கிறிஸ்தவ உலகம் சென்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எல்லாரையும் காப்பாற்றுகிற வல்லமையும் மகிமையும் உம்மிடத்திலே இருந்து நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி தகப்பனே. எல்லாவற்றையும் கடந்து போகும்படியாய் எல்லாருக்கும் புது பலனை நீர் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கும் என்று வேத வார்த்தை சொல்றபடி அப்பா, உம்முடைய கிருபை எப்போதும் எங்களுக்கு புதிதாய் இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பலத்திலே நாங்கள் ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தாவே. எங்களுடைய பலத்தினால் அல்ல சுவாமி, உம்முடைய பலமே எங்களுக்கு ஜீவனை தருகிறதா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சார் ஸ்ரீ பிரதற்கு அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவைகள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றிலும் கூட இருந்து பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்துங்க. அது போல கர்த்தாவே, மகேந்திரன் அவருடைய குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். சுகம்பலம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காலங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் மொக்காக கொடுக்கிறவரை கர்த்தர் நீராஸ் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ரஞ்சனி அலங்காரமணிக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சௌரிக்கு தேவையான தேவ பலத்தை கொடுக்கிறவர் நீர் கர்த்தாவே. தகப்பனே, தொடர்ந்து நடத்துங்க. முடிய பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற உடைய வார்த்தையின்படியே சௌரியம் அந்த குடும்பம் கர்த்தாவே மக்களாக உண்ட கட்டப்பட கர்த்தர் நீர் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல வரப்போர் ஒவ்வொரு
ஊழியக்காரருக்காகவும் ஒவ்வொரு பாடல்களை பாடுகிறவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். அப்பா வார்த்தைகளை கொடுக்கும் போது 30 60 100 ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா. அப்பா தகப்பனே, மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல கர்த்தாவே இந்த உலகத்திலே அல்லைப்பட்டு திரிகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் கர்த்தாவே உடைய வார்த்தையினாலே கழுவப்படவும் சுத்திகரிக்கப்படவும் நீர் தெரிந்து கொண்ட இந்த பாத்திரங்கள் உம்முடைய வேலைக்காரர்கள் ஆண்டவரே, அவர்களை நீர் போஷிக்கிறவர் நீர் கர்த்தாவை பலப்படுத்துகிறவர் நீர், ஆசீர்வதிக்கிறவர் நீர். தொடர்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு இந்த ஜனங்களை கொண்டு வரும்படியாய் கர்த்தர் ஆத்துமாக்களை பாதாளத்துக்கு தப்புவிக்கும்படியாய் அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய் பலப்படுத்துங்க. இவாஞ்சலிசம் செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துருங்க ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பே எங்களின் பலனாயிருக்கிறது ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, என்னோ தானோ ஒன்று இல்லாதபடி ஒன்று சேர்ந்து முடிய ராஜ்யத்தை கட்டும்படியா இந்த ஊழியக்காரர்களோடு அப்பாவுத்து ஓடும்படியாய் கர்த்தர் நீர் இசைவான ஆவியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு மனப்படுகிற ஆவியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் சிநேகிக்கிறவர்களாய் அப்பா, சமாதானம் பண்ணுகிறவர்களால் எல்லாரையும் கூட்டி சேருங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தை நீர் இதுவரை பாதுகாத்தவரை நீ வருங்காலங்களிலும் பாதுகாக்க போகிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய ஜனத்தை நீர் ஒருபோதும் கைவிடாதவர் கர்த்தாவே. அவர்களை சிறு கூட்டமாய் நீங்க தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. உங்களை இன்றவரைக்கும் சாட்சி பகிர்கிற மக்களாய் நீர் கர்த்தாவை பயன்படுத்துகிறவராயிருக்கிறீர். மேசியா உம்மை காணும்படியாய் அவர்களுடைய கண்களிலே தெளிவை உண்டாக்கும்படியாய் கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபை அவர்களை விட்டு விலகாமல் இருக்கட்டும். அப்போதும் நீர் கோபம் கொண்டாலும் நீர் ஒரு விசை மனம் இறங்குகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு மனம் இறக்கம் காட்டும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அயலுள்ள ஒவ்வொரு தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பலத்தகரம் அந்த ஜனங்களை ரட்சிக்கட்டும் ஆண்டவரே. ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க. உம்முடைய தேசத்துக்கு நேராக தங்களுடைய விரல்களை நீட்டாதபடி அப்பா உமக்கு பயப்படும்படியாய் அடையாளங்கள் அற்புதங்களை அந்த ஜனங்களுக்கு காண்பீங்க. நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அந்த இருதயங்களிலும் பேச வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசத்தில் எரிகிற நெருப்பில் இருந்த ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் நீர் தந்த மழைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மழையை வருஷிக்க பண்ணுகிறவர் நீர் கர்த்தாவே. உள்ளங்கை அளவு மேகத்தை கண்டது போல கர்த்தாவே, நாங்கள் இந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாய் அந்த உள்ளங்கை மேகத்தை நீங்க அனுப்பும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா காலநிலைகளையும் மாற்றுகிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா, காலத்துக்கு கட்டளையிடுகிறவர் நீர் கர்த்தாவே. உம்முடைய திருக்கரத்தில் இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அதுபோல இலங்கை தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தை ஆளுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாக்கிறவர் நீர் அப்பா. நேர்மையாய் நடக்கிறவர்களை, நீதி உள்ளவர்களை நீர் பாதுகாக்கிறவர் அப்பா. பரிசுத்தப்படுத்துங்க. ரட்சிப்பை காணும்படியாய் எல்லாருடைய பேசும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இன்னுமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள், சிறைசாலையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். போதை வஸ்துக்கு அடிமையாகிறவர்களை விடுதலையாக்கும் பண்ணியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை எப்போதும் எல்லாரோடும் கூட இருக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. எல்லாவற்றிலும் உங்களோட கிருபை கூட இருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவினை பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி
உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நினைவெல்லாம் மறைப்பவரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் மறைப்பவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நலன் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். Praise the Lord, sister. Praise the Lord, praise the Lord. நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். பெரிய ஆசீர்வாதத்தை தந்தீர்கள் எல்லாருக்கும். கேட்டுக்கொண்டிருந்த 210 நாடுகளுக்கு இந்த ஆசீர்வாதம் சென்று கொண்டிருக்கிறது.
என்றபடியால் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அபரீகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகள், வரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அவருக்கு உபயோகிக்கிறபடியா அந்த ஆசீர்வாதம். அதோட நான் இப்போதும் கவனித்திருக்கிறேன், நீங்கள் எருசலேமுக்காக ஜபிக்கிறது என்றபடியா அந்த ஜெருசலேமுக்கு நாங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு இரட்டப்பாக கிடைக்கும். இரட்டுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார் என்றபடியா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. கர்த்தர் உங்களை அந்த விதம் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் கூட குடும்பத்தையும் கூட அழைப்புதலே. God bless you sister. ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் ஜி ரஞ்சன் அவர்களை சிஸ்டர் கிரேஸ் ஜி ரஞ்சன் அவர்களை அழைக்க போகிறோம். அவர் எப்பொழுதும் போல வந்து எங்களை அவர் செலுத்தும் தெய்வீக ஆராதனை மற்றும்படி தேவ ஆராதனை, தேவ தியானம் எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறார். அவர்களை அரவழைப்போம். அதற்கு அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கவிதா தர்மலிங்கம் அவர் இயற்றும் அவர் ஒரு பெரிய இயற்றுகிற கவிதைகளை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்வார் என்றபடியா அடுத்ததாக அவரும் வருவார். God bless you sister Grace. வந்து தேங்க்யூ சிஸ்டர். நன்றி 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 தகப்பனே. இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், மகத்துவமான மகிமை நிறைந்த தேவன், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதா அவர் உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்பருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளின அந்த தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். கர்த்தர் நாங்கள் காலத்திலும் சோஸ்தரிப்போம். அவர் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கும்னு சொன்ன வார்த்தையின்படி எப்போதும் அவரை துதிக்க நன்றி செலுத்த ஆண்டவரே நீர் எங்களை அழைத்த தேவன், உண்மை உள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துறபடியா உமக்கு நன்றி. இந்த நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக அநேக ஜனங்கள் ஆண்டவரே இதுகளை கேட்கவும் என்ற தேவன் ஒவ்வொருவரையும் அந்த ரட்சிப்பை கண்டுகொள்ள நீர் கிருபை செய்கிறபடியால் உமக்கு நன்றி நன்றி. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபம், அதுதான் கிருபம், அதுதான் கிருபம், அதுதான் கிருபம். நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபம், அதுதான் கிருபம். என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபம், அதுதான் கிருபம். என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும். தளர்ந்து நின்றோரை தோள் மீது சுமக்கும், தளர்ந்து நின்றோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபம், அதுதான் கிருபம், அதுதான் கிருபம், அதுதான் கிருபம். என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையம், விவரிக்க முடியாத கிருபையம்.
ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, நமக்கது இலவசமானதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, நமக்கது இலவசமானதே, தேவ கிருபையே. அவர்தான் கிருப, அவரே கிருப, அவர்தான் கிருப, அவரே கிருப. நம் இயேசு நமக்கு கிருபையானாரே, நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையம், விவரிக்க முடியாத கிருபையம். முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. புகழிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். புகழிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவேர். இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுமே. புகழிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஓங்கிய புயமும் மடைக்கலம் நீரே, வலுவாமல் காத்திடுவேர். ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவேர். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வலுவாமல் காத்திடுவேர். ஒருவராய் பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவேர். புகழிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவர் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். புகழிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதிலை அளித்தவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்மை பாட புகழிடமே எங்கள் மறைவிடமே உறைவிடமா இருக்கிறேன் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலும் நான் அந்த பைபிள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கூடாக பகிர்ந்து கொள்ள நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். வசனம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற இந்த புதிய இதுல நாங்கள் பழைய மனிதன் சொல்லிக்குள்ள நாங்கள் மாம்சத்துல முந்தி நாங்கள் எப்படி
வாழ்ந்தோம் என்றது இல்லை. இப்ப இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவரை நாங்கள் எப்ப சொந்த ரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளில இருந்து சிருஷ்டிக பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயின. ஏனென்றா எங்கட செயல்பாடுகள்ல அது இல்லை என்றத தேவன் எப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அது புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் ஒரே தீர்வாயிருக்கிறார். இந்த தீர்வை பெற்றுக் கொள்வதற்கான வழி அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலம் அவரிடம் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய நபராக மாறுவதுதான். அப்ப அவர்கிட்ட அந்த ஆண்டவராய் இயேசு எங்களுக்காக ஜாவத்தையும் செய்து முடித்தார். எங்களோட பாவ சாபம் எந்த விதமான இல்லாமை எல்லாவற்றிலும் இருந்து அவர் சுமந்து தீர்த்தபடினால கர்த்தர் தான் ஒரே தீர்வா இருக்கிறார். இந்த தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான வழி அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலம் அவரிடம் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய நபராக மாறுவது. தேவனை சார்ந்து கொள்ளாமல் வாழும்படி ஜனங்களை நடத்துவதன் மூலம் அந்த உலகத்தில் உள்ள எந்தெந்த இதுவும் அதை அப்படி செய்தால் சரியாக வரும், இப்படி செய்தால் சரியாக வரும் என்று உளவியலானது மிகப்பெரிய அளவு சேதத்தை ஏற்படுத்தும். ஏண்டா மனித பிரகாரமாக உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றையும் சார்ந்திருங்கோன்னு சொல்ற உளவியலா இருந்தால் அது தேவனை சார்ந்து கொள்ளாமல் வாழக்கூடாது. எப்பவும் நம் உணர்வுகளுக்கு தேவன் தான் பதிலாக ஒவ்வொரு உணர்வுகள் வருகிறது. சில நேரம் சிந்தனையில தப்பான எண்ணங்கள் வருகிறது. அந்த அந்த உலகத்துல வாழும்படியாக என்னென்னத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள போறோம் என்றது தேவனுக்குள்ளாக நாங்கள் தெரிந்து கொள்ளும் போது எங்களுடைய சிந்தை மாம்சத்துக்குரியலா இல்லாமல் அது இப்ப தேவனோடு இணங்கு படையக்குள்ள அந்த வார்த்தையின் சிந்தை எங்களுக்கு மேலானவைகளை சிந்திக்க வைக்கும். இந்த உலக காரியங்களை நாங்கள் சிந்திக்கக்குள்ள நாங்கள் ஒரு எப்பவும் மேலானவைகளை நாங்கள் சிந்திக்காதபடிக்கு செய்துவிடும் அந்த உணர்வுகள். நீ தகுதியற்றவன், நீ இதை செய்தால் இதை முன்னேற முடியுமோ தெரியவில்லை, அப்படியான ஒரு உணர்வுக்குள்ளாக நாங்கள் போகாத படிதான் அவர் சொல்றார் தேவனை சார்ந்து கொள்ளாமல் வாழக்கூடாது. நம் உணர்வுகளுக்கு தேவன் தான் பதிலா இருக்கிறார். நமக்கு தேவனை காட்டிலும் வேறு எதுவும் ஒரு மருந்தாய் தீர்வாய் இருக்க முடியாது. நம்மை உணர்வற்றவர்களாய் ஆக்கும்படி நம் மனச்சோர்வு மற்றும் ஊக்கமின்மையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி ஒரு மாத்திரையை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் அதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று அர்த்தம். அந்த மாத்திரை கூடாகத்தான் அது சுகம் பெறுது, அல்லது ஒரு டிப்ரெஷனோ ஏதாவது ஒன்றை நாங்கள் மாத்திரை எடுத்துக்கொள்வோம் என்றால் அது அந்த உடனடியாக அது சுகம் மாதிரி தெரியுமே தவிர முற்றிலும் மாற்றம் இல்லை. நம் சரீரத்தை நாம் சுகப்படுத்தியாக வேண்டும், அல்லது நம் சிந்தனையை நாம் நேராக்க வேண்டும் என்று சொன்னால் செய்ய தேவன் வடிவமைத்த ஒன்றை ஒருபோதும் ஒரு மாத்திரையினால் செய்துவிட முடியாது. ஏனென்றால் நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்றால் நாங்கள் முற்றிலும் புதிய ஒரு நபராக மாறி இருக்கிறோம் என்று அர்த்தம். அதற்காக எங்களுடைய பழைய மனுஷன் இல்லாமல் போய்விட்டான் என்று அர்த்தம் அல்ல. எங்களுடைய பழைய சுபாவம் தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது என்று அர்த்தம். சுபாவத்தின்படி நாங்கள் இனி பிசாசின் பிள்ளைகள் அல்ல. ஆனால் உங்களுடைய எல்லா பழைய உணர்வுகளும் உங்களை குறித்த உங்களுடைய பழைய மதிப்பீடுகளும் இன்னும் எங்களுடைய மனதில் இருக்கின்றன. எங்களுடைய புதிய ஆவி எங்களுக்குள் வாழும் புதிய மனுஷனா இருக்கிறான். அவன் எங்களுடைய பழைய மனுஷனில் இருந்து வித்தியாசப்பட்டவனா இருக்கிறான். நாம் மறுபடியும் பிறந்த பிறகும் தவறான மனப்பான்மைகளால் கட்டுப்படுத்தப்படுகிற நம்முடைய பழைய பகுதி இன்னும் நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த பழைய பகுதியை பழைய மனுஷன் என்று வேதாகமம் அழைக்கின்றது. ஆனால் நமக்குள் புத்தம் புதிய மனுஷனும் இருக்கிறான். வேதாகமம் அதை நம்முடைய புதிய மனுஷன் என்று அழைக்கிறார். அப்ப ரெண்டு விதமான இது. அப்ப பழைய மனிதன் எப்போவும் இருந்தாலும் வேதாகமத்தில் பல இடங்களில் இந்த எளிமையான வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே எபேசியர்ல வாசிக்கிறோம், நம் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் என்று. இது நமக்கு சொல்லுகிறது. பழைய மனுஷன் பழைய மனுஷனை நாங்கள் களைந்து போட்டு புதிதான ஆவியை நாங்கள் தரித்து கொள்கிறோம். அப்ப அந்த அடுத்த வசனம் சொல்லுறது, நாம் மறுபடியும் பிறப்பதற்கு முன் நம்மை குறித்த எல்லா விதத்திலும் எதிர்மறையாகவே இருந்த பழைய மனுஷனை குறித்து கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய மனுஷனாய் மாறி இருப்பதை குறித்தும் வேதாகமம் இந்த 3 வசனங்களில் நமக்கு சொல்லி இருக்கிறது. இது நமக்குள் 2 வித்தியாசமான ஆளுமைகள் இருக்கின்றன என்பதை காண்பிக்கிறது. அப்ப வெளியே காணப்படும் பிரச்சனைக்கு பதில் இதோ நம்மையே நாம் எவ்வாறு பார்க்கிறோமோ, நமக்குள் நம்மை குறித்து என்ன படம் இருக்கிறதோ அதுதான் வெளியே நம் செயல்களையும் நம் உணர்வுகளையும் தீர்மானிக்கின்றது. அப்ப நாங்கள் இந்த நாட்கள்ல மனதில் வாரது, எண்ணத்துல வாரது எதிர்மறையான நினைவுகளை மாற்றி
தேவனங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இன்னார் என்று அறியத்தக்க அந்த மனப்பான்மையை நாங்கள் கொண்டு வர வேணும் என்றதை இந்த தியானத்துல நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். நன்றி கேட்டதுக்காக. தேவன் தாமே இந்த வெளிப்பாடுகளுக்கு ஊடாக உங்களோடு பேசியிருந்தால் நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றாக ஆராதித்தீர்கள். புதிய தேவ ஞானத்தையும் கொண்டு வந்து பகிர்ந்தீர்கள். நன்றாக இருந்தது. பழைய மனிதனுக்கும் புதிய மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து சுட்டி காட்டினீர்கள். நன்றாக இருந்தது. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். தேங்க்யூ. அடுத்ததாக நாங்கள் ரஜினி அடுத்த நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். அதுக்கடுத்த நான் ஊழியருக்காக ஜெபிக்கிறேன். அதற்கு பிறகு மேரியுடைய கவிதை. இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க. ஆமென் ஆமென். Yes, Lord, we thank you. We thank you, Father. At this time, Lord, we bring, Lord Jesus, all those who have gathered, Lord, across the nations of the world, oh God, that they are so precious to you, Lord. They are the reason we are here, Lord. They are the reason that this very time, Lord Jesus, Nithya Velicham is going into these nations of the world to bring forth that blessing upon them, Lord. Lord, emanating from Toronto, Canada at this time, oh God, with all that is going on, Father, it is nothing of us, Lord, nothing of ourselves, Lord, nothing that we can accomplish on our own, but it's only through the anointing power of the Holy Spirit that is bringing forth, Lord, all that has been going on already, Lord, from Sister Karuna, Sister Grace have been coming and, Lord, worshiping and praising, Lord, and also sharing the devotional, Lord, even as, Lord Jesus, the listeners are listening, Father, we bring forth a mighty blessing upon them, Lord. We decree and declare over them, Lord Jesus, all that they are waiting upon you for, Lord, oh God. There's nothing impossible with you, my Master. There's nothing impossible with you. Oh Jesus, you have said, Lord, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. And help them, Lord Jesus, to see, Lord Jesus, you are the only one who can give them that rest. Therefore, Lord, to set aside everything that easily besets them, Lord, according to James, Lord, that clings on to them, Father, that, Lord, they can loosen them up, Lord Jesus, and they eradicate, dissipate, and cast out everything, Lord, that's, Lord, fashions against them, Lord, in the name of Jesus, and bring forth mighty power and victory upon their lives, Lord, because it is the work of the power of the Holy Spirit alone that can, Lord Jesus, eliminate every single bit of, Lord Jesus, the hindrances that are coming their way, Lord. Therefore, we thank you for that blessing. Thank you for that victory that is upon them, Lord. We thank you, Lord, for healing their bodies, even at this time, Lord. Father, Lord, no matter where they are, Lord, in the hospital, in their sick beds, at home, and wherever their medical condition is, Lord, you would touch them, Father, all their calamities, Lord, and their distresses, Lord, physically, mentally, emotionally. Touch them from the crown of their head to the very soles of their feet, as their healing virtues are flowing through them, Lord. The resurrection power that raised Christ Jesus from the dead is the same Spirit that raises up, Lord Jesus, every one of them that are reaching out to you, Lord, at this time. You were the one, Lord Jesus, who died for our sins and our transgressions. You were bruised for our iniquities, according to Isaiah 53. And our chastisement was laid upon you, Lord. And by thy stripes we are healed. So we thank you for that, Lord. That healing is theirs. They are receiving it right now in the name of Jesus, as you're touching them and setting them free in Jesus' name. I also thank you, Lord, for many needs, Lord, they would be representing at this time, Father. And especially, Lord, for that sister who has been asking for a special prayer on Saturday, Lord, we remember her, Lord, at this time, as she has been, Lord, seeking this position that she's been working with the government, Lord, that she would, Lord, you would, Lord, come into her life, Lord, and bring her much favor. And the way only you can do it, Lord, we pray, Lord, to break forth every barrier, every hindrances against her in Jesus' name, and bring forth much victory, Lord, on her behalf, Lord, to be able to go forward in that job, for the mighty protection upon her, Lord. And thank you, Lord Jesus, only, Lord, that she will stand up in the congregation of your people and even come forth and bring that testimony, Lord, right here, Lord Jesus, to the nations of the world, what you have done for her, Lord, on behalf of all the servants of the Lord that have been standing in the gap and praying for her in Jesus' name. I also thank you, Father, for many that have joined, Lord Jesus, with many other requests, Father, that you would, Lord, according to your riches in
glory you would supply their needs and hear their cries and their prayers and see their tears, Lord, and bring forth much victory and joy and love and peace upon their lives, I pray. And also thank you, Father, for Brother Mahindra and Brother Leslie and Sister Rita and all the rest that had already prayed for, Lord, who are working, Lord Jesus, on this network right at this time, Father. Lord, be with them, lead them, guide them, undertake for them, Lord, and their families, Lord Jesus. Lord Jesus, this is not possible unless, Lord, the service that you have called, Lord Jesus, upon their hearts and lives be, Lord Jesus, moved by your Spirit upon them with the double portion of your anointing upon them, I pray. In Jesus' name, amen and amen. அடுத்ததாக நாங்கள் பிரதர் மகேந்திரனை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜபிப்பார். பிரதர் மகேந்திரன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். நான் ஜெபம் பண்ண பிறகு மேரியுடைய கவிதையை நாங்கள் கேட்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கமா வானொலியிலே ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காக வருகிறேன் சுவாமி. ஐயா, அந்த ஊழியர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த ஊழியர்களானவரை அதிகாலை மாலை இரவு வேலையிலே ஓடி வந்து செய்திருக்கிற ஊழியக்காரை ஆசீர்வதியும், இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், கிளச்சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஊழியக்கார் கொடுக்கும் செய்திகள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் கருக்குள்ள பட்டயமாக இவ்வுலகம் முழுக்க அந்த 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்க செய்தி சுவாமி, அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரரும் கடந்த ஒவ்வொரு ஊழியக்காரர் காலை மாலை மதியம் நேரங்களை கடந்து கொண்ட ஒவ்வொரு ஊழியக்காரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆமென். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சொத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சொத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சன் என் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினாலே. நிச்சயம் சுவாமியை பற்றி சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்திய மேல் வீடு ஜெக கொடியுடனே மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சொத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்னென்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமாம். தொடர்ந்து ஒவ்வொரு இலட்சியம் கவிதையை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளே அந்த வழியில் அழகு ஞானம் என்ற தலைப்பில் இந்த கவிதை வரும்பொழுது இந்த கவிதையை 97 ரேடியோக்கள் கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.